ஷலோம் ஷலோம் ஷலோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க இருக்கிற பகுதி யோபு 11வது அதிகாரம். கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். அப்பா பிதாவே, உமக்கு நன்றி. இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையிலும் கூட அப்பா உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா, மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிற வண்ணமாக இந்த நாளில் நாங்கள் பிழைக்கத்தக்கதான வார்த்தைகளை எங்களோடு கூட பேசுங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையில் அடியாளை மறைத்து அப்பா உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் இடைபெறும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தர் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் நாம் திருப்பிக் கொள்ளலாம். யோபு 11வது அதிகாரம். இதில் மொத்தம் 20 வசனங்கள் இருக்கிறது. இந்த அதிகாரத்திற்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்க விரும்புகிறேன். மற்றவர்களுடைய துன்ப வேளையில் குற்றம் சாட்டாதே. Do not accuse others in their distress. ஹல்லேலூயா. இதை நான் 3 பகுதிகளாய் நான் பிரிக்கிறேன். முதலாவது, யோபுக்கு எதிரான சோப்பாரின் குற்றச்சாட்டுகள் 1 - 6 வரைக்கும். இரண்டாவது பகுதி, சோஃபார் யோபுவை அவமதித்தல் 7 - 12. மூன்றாவது பகுதி, சோஃபார் யோபுவை கண்டித்தல் 18 - 20 வசனங்கள் வரைக்கும். நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம் யோபுனுடைய சூழ்நிலையும் யோபு பேசின வார்த்தைகள், அவருடைய மனசஞ்சலத்தின் வார்த்தைகளை நம்ம குறித்து பார்த்தோம். இந்த நாளில் யோபுனுடைய நண்பன் நாகாமாத் ஆகிய சோஃபார் அவர் எப்படி யோபுக்கு வார்த்தைகளை சொல்லுகிறார் என்றதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த சோஃபார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யோபுடைய நெருங்கின நண்பர்களாக இருக்கிறாங்க. அதாவது 3 நண்பர்களில் இவர் ஒரு நண்பராக இருக்கிறாரு. இவர் எதற்காக வந்தார் என்றால், யோபுக்கு வந்த பாடுகளை கண்டு அவரை ஆறுதல் படுத்தும்படிக்கு வராரு. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, யோபுடைய சூழ்நிலைகளை பார்த்து யோபு தான் பாவம் செய்தாரு, அதனால இந்த ஆக்கினை வந்தது என்று அவரை குற்றம் சாட்டும்படிக்கு, அதாவது அவரை அக்யூஸ் பண்ணும்படிக்கு அவர் மாறிவிடுகிறாரு. அப்படி மாறும்போது அவர் யாராய் மாறுகிறார் என்றால், சாத்தானுடைய ஒரு பாத்திரமாய் மாறுகிறார். அதாவது வெசல் ஆஃப் சைட்டன். சில நேரங்களில் நம்ம கூட நம்ம போகிற சூழ்நிலை நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த கஷ்ட பாதையில் நம்ம போய் கொண்டு இருப்போம். அந்த நேரத்தில் மற்றவங்க நம்மளை குற்றம் சாட்டுவாங்க. இது வந்ததுக்கு காரணம் நீ செய்த பாவம், முன்னோர்கள் செய்த பாவம் என்று நம்மையே குற்றம் சாட்டுவாங்க. நம்மளே அந்த பாடுகளை அனுமதித்து நம்ம அந்த வேதனையில் போய் கொண்டு இருப்போம். அதை புரிந்து கொள்ள மாட்டாங்க. இங்கே அப்படி தான் இந்த சோஃபார் யோபுனுடைய சூழ்நிலையை அறிந்து கொள்ளாமல் சாத்தானோடு கூட இணைந்து யோபு இன்னும் அவருடைய வார்த்தையினால துன்பப்படுத்துகிறாரு. யோபுவை எவ்வளவு காயப்படுத்த முடியுமோ அவ்வளவாய் காயப்படுத்துகிறாரு. இதற்கு முன்பாக பில்தாத் அவருடைய வார்த்தைகளை பார்த்தோம். அவர் எப்படி யோபை குற்றம் சாட்டி அவரை யோபுவை அவமதித்தாரோ, அது போல தான் இந்த சோஃபாரின் வார்த்தைகள் குற்றம் சாட்டுகிற விதமாக இருக்கிறது. இந்த சோஃபார் இந்த 42 அதிகாரங்களில், யோபுவுடைய அதிகாரங்களில் 2 இடத்துல அவர் பேசியிருக்காரு. 11வது அதிகாரம் மற்றும் 20வது அதிகாரத்தில் அவர் பேசுகிறாரு. அவருடைய வார்த்தைகள் எப்படி இருக்குன்னா, ரொம்பவே ஒரு கொடுமையான வார்த்தைகளாய், அதாவது அவர் வேதனைப்படுகிற சூழ்நிலையில் இன்னும் காயமூட்டுகிற வார்த்தைகளாய் தான் நிறைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் இந்த சோஃபார் பேசினார். இப்போ நம்ம ஒவ்வொரு வசனங்களாய் நாம் தியானிப்போம். முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். யோபு 11 1 - 3 வரைக்கும். 1. அப்பொழுது நாகமாத்தியன் ஆகிய சோஃபார் பிரதியுந்தரமாக 2. ஏராளமான வார்த்தைகளுக்கு உத்தரவு சொல்ல வேண்டாமோ? வாய்சாலகன் நீதிமானாய் விளங்குவானோ? 3. உம்முடைய வீம்பு வார்த்தைகளுக்கு மனுஷன் மௌனமாய் இருப்பார்களோ? நீர் பரியாசம் பண்ணும்போது நம்ம முதல் 3 வசனங்கள் தியானிக்கலாம். முதலாவது இங்க பார்க்கிறோம். இந்த சோஃபார் யார்னா, நாகாமாத்தியானாகிய சோஃபார்.
இவர் வந்து அரப் தேசத்திலேருந்து வந்திருப்பார் என்று வேத வல்லுநர்கள் வந்து சொல்கிறாங்க. வெகு தூரத்திலிருந்து யோபுவை தேற்றும்படிக்கு வருகிறாரு. என்ன சொல்கிறாரு? எடுத்த உடனே யோபுவை பார்த்து 2வது வசனம், ஏராளமான வார்த்தைகளுக்கு உத்தரவு சொல்ல வேண்டாமோ, வாய்சலாகன் நீதிமானாய் விளங்குவானோ. அதாவது யோபுவே, நீ நிறைய வார்த்தைகளை பேசுகிற, ஆனாலும் உன்னுடைய வார்த்தையினால நீ நீதிமான் ஆயிடுவியோ அப்படின்ற மாதிரி குற்றம் சாட்டுகிறாரு. யோபுவை நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்பான 9வது அதிகாரத்திலையும் 10வது அதிகாரத்திலையும் யோபு வாயை திறந்து தான் பிறந்த தேதியும் அவர் உருவான அந்த நாளையும் வந்து சபிக்கிறாரு. அப்போ இந்த சோஃபார் என்ன எடுத்துக்கொள்றாருன்னா, யோபு இப்படியெல்லாம் பேசினா அவர் நீதிமானா, அவரையே நினைத்து கொள்ளுகிறார் என்று குற்றம் சாட்டுகிறார். அதுதான் இங்க சொல்றார், நீ ஏராளமான வார்த்தை பேசினாலும் உன்னுடைய வாய்சால்கள், அதாவது வந்து உன்னை நீயே மெச்சி கொண்டாலும் நீ நீதிமானாக நீ இருக்க மாட்ட, நீ நீதிமானாக விளங்க மாட்ட ஆண்டவருடைய பார்வையில என்று சோஃபார் குறிப்பிடுகிறார். 3வது, உம்முடைய வீம்பு வார்த்தைகளுக்கு மனுஷர் மௌனமாய் இருப்பார்களோ, நீர் பரியாசம் பண்ணும்போது ஒருவரும் உம்மை வெட்கப்படுத்த வேண்டாமோ. அப்போ இந்த இடத்துல யோபுவை வெட்கப்படுத்துவதற்கு யார் வந்திருக்காரு? அவருடைய நண்பர்கள் தான் வந்திருக்கிறாங்க, வேற யாருமே வரலை. ஆனால் வெட்கப்படுத்தும்படி வந்த நண்பனே என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய வீம்பு வார்த்தையை பார்த்து மனுஷர்கள்லாம் உன்னை பரியாசம் பண்ண வேண்டும், உன்னை வெட்கப்படுத்த வேண்டும். இந்த இடத்துல பரியாசம் என்னும் போது நம்ம கூட வந்து எங்கேயாச்சும் வெளியே போகும்போது 4 பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தங்க திடீர்னு விழுந்துட்டாங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்க? ஒரு சிலர் தூக்கி விடுறவங்க இருக்காங்க, ஒரு சிலர் அவங்கள பார்த்து கிண்டல் கேலி செய்து சிரிக்கிறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. அந்த சூழ்நிலையை தெரியாமல் பரியாசம் பண்ணுவாங்க. அப்படிதான் இந்த யோபுவுடைய நண்பன் இந்த சோஃபார் யோபுவுடைய சூழ்நிலையை புரிந்து கொள்ளாமல் பரியாசம் பண்ணுகிறார். அது மாத்திரமில்லை, வெட்கப்படுத்தும்படிக்கு அவரை அவதூறான வார்த்தையினால காயப்படுத்துகிறாரு. இந்த இடத்துல நம்ம சற்று நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம நினைத்து பார்ப்போமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எத்தனை பாடுகள் வந்துச்சு இல்லையா? நாம் செய்த பாவத்தின் நிமித்தம், அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் ஆக்கினையை ஏற்றுக்கொண்டார். அந்த இடத்துல அவர் மௌனமாய் தான் இருந்தார். ஆனால் சுற்றி இருந்த எல்லா ஆண்டவரை காயப்படுத்தும்படிக்கு வந்த அந்த ரோமானியர்கள்லாம் என்ன பண்ணாங்க? பரியாசம் பண்ணாங்க, கேலி செய்தாங்க, அவர் முகத்தில் காரி உமிழ்ந்தார்கள். அந்த நேரத்தில் ஆண்டவர் வந்து எல்லாவற்றையும் நமக்காக சகித்து கொண்டாரு. அப்படிப்பட்ட இருதயத்தை தான் நான் நினைக்கிறேன் யோபுக்கும் வந்து ஆண்டவர் கொடுத்திருப்பார் என்று. ஏன்னா சோஃபார் இவ்வளவு பேசும்போது கூட யோபு எப்படி இருக்கிறாரு? அமைதியாக இருக்கிறாரு. அவரை எதிர்த்து எந்த வார்த்தைகளும் சொல்லலை, ஆண்டவருக்கு விரோதமாகவும் அவர் பேசவில்லை. ஹல்லேலூயா. அடுத்த 2 வசனங்கள் நாம் வாசிக்க கேட்போம். 4, என் சொல் சுத்தம் என்றும் நான் தேவரீருடைய பார்வைக்கு துப்புரவானவன் என்றும் நீர் சொல்லுகிறீர். 5, ஆனாலும் தேவன் பேசி உமக்கு விரோதமாய் தம்முடைய உதடுகளை திறந்து. ஆமென். இங்க 4வது வசனம் யோபு சொன்னதா சோஃபாரே கோட் பண்றார். என்னன்னா, என் சொல் சுத்தம் என்றும் நான் தேவருடைய பார்வைக்கு துப்புரவானவன் என்றும் நீர் சொல்லுகிறீர். இந்த ஸ்டேட்மெண்ட்டை யோபு சொல்லவே இல்லை. ஆனாலும் கூட அவருடைய நண்பர் என்ன சொல்றாரு? யோபே, நீயே சொல்லிக்கிறியேப்பா, உன்னை நீ பர்ஃபெக்ட், நீ ரொம்ப சுத்தமான மனிதன் என்று. ஆனால் தேவனுடைய பார்வைக்கு நீ எப்படிப்பட்டவனா இருக்கிற? தேவனுடைய பார்வைக்கு துப்புரவான்னா எல்லாவற்றையும் கிளீனாக எல்லாமே செய்கிறவங்க, அதாவது பர்ஃபெக்டான ஒரு மனிதன் கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட மனிதனா நீ இருக்கிறியா? இல்லையே என்று ஒரு பொய்யான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இந்த இடத்துல சோஃபார் வந்து யோபின் மீது வைக்கிறாரு. அது மாத்திரம் இல்லை. 5வது, ஆனாலும் தேவன் பேசி உமக்கு விரோதமாய் தம்முடைய உதடுகளை திறந்து. ஆண்டவர் பேசவே இல்லை. ஆண்டவர் பேசும்போது என்ன நடக்குதுன்னு என்று இந்த 3 நண்பர்களும் பார்க்க போகிறாங்க 42வது அதிகாரத்தில். அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, யோபுக்கு விரோதமாய் பேசலை, யோபை வந்து நியாயப்படுத்தும்படிக்கு தன்னுடைய நண்பர்களை எதிர்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இது போல் என்னுடைய யோபு, என்னுடைய மகன், அவன் வந்து சன்மார்க்கனாய் இருக்கிறான், அவனை குறித்து நீங்கள் பேசின வார்த்தைகள் எனக்கு வந்து காயமுற்றுகிற விதமாக இருக்கு. யோபை போல நீங்கள்
நீங்க பொறுமையா பேசல, அதனால யோபிடத்திலிருந்து நீங்க வந்து வேண்டிக் கொள்ளும்படிக்கு சொல்லும் என்று யோபுக்காக வழக்காடுகிறாரு. அப்பதான் இந்த 3 நண்பர்களும் புரிந்து கொள்றாங்க, ஆண்டவர் வாய் திறந்து பேசும்போது யோபுக்காக பரிந்துரை செய்கிறார் என்று. அது வரைக்கும் அவங்க பேசின வார்த்தைகள் அவர்களுக்கு புரியாம தான் இருக்கு. ஆனாலும் ஆண்டவர் வந்து இந்த இடத்துல யோபுக்கு எல்லா பாடுகளையும் அனுமதிக்கிறார். காரணம் என்ன என்றால், யோபினுடைய பின்னிலைமையை மாற்றும்படிக்கு ஆண்டவர் இதை வந்து அனுமதிக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நாம் வந்து சில ஆசீர்வாதங்களை நம்ம இழந்திருப்போம். நான் கூட என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய முதல் மகனை நான் இழந்து போகும்போது நான் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டது, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த பாடுகளை அனுமதிச்சிங்க, ஏன்பா இந்த சூழ்நிலை எனக்கு கொடுத்தீங்க, ஏன் 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 இந்த கேள்வியே தான் அவரை பார்த்து நான் கேட்டுக்கொண்டு இருந்தேன். ஆனாலும் கூட ஆண்டவர் என்னுடைய பின்னிலைமையை ஆசிர்வதித்தார். அதை பார்க்கிலும் யோபுக்கு இருந்த பாடுகளைப் போல மனிதர்களாகிய நம்மளுக்கு ஒருபோதும் ஆண்டவர் வந்து அனுமதிச்சில்லை. யோபுக்கு வந்து எத்தனையோ பாடுகள் வந்துச்சு. அதில் நம்ம பார்த்தோன்னா ஒரு 5% பாடுகளை கூட நம்ம சகித்திருக்க மாட்டோம். நம்ம எடுத்து வாசிக்கலாம். யோபு 7வது அதிகாரம் 20-21 நம்ம வாசிக்கலாம். மண்ணுயிரை காப்பவரே, பாவம் செய்தேனானால் உமக்கு நான் செய்ய வேண்டியது என்ன? நான் எனக்கு தானே பாரமாய் இருக்கும்படிக்கு நீர் என்னை உமக்கு இலக்காக வைத்தது என்ன? என் மீறுதலை நீ மன்னியாமலும் என் அக்கிரமத்தை நீக்காமலும் இருக்கிறது என்ன? இப்பொழுதே மண்ணில் படுத்து கொள்ளுவேன், விடியற் காலத்திலே என்னை தேடுவீரானால் நான் இரேன் என்றான். இங்கே நம்ம பார்க்குறோம், யோபு இவங்களுடைய நண்பர்கள் பேசினதை பார்த்துட்டு அவருக்கே வந்து ஒரு மனசு சொல்லுது, ஒருவேளை நம்ம தான் தப்பு செஞ்சிட்டோமோ, ஏன்னா வந்து இத்தனை நிந்தைகள் வந்து நம்மளுக்கு நேரிடுதே, நம்ம ஆண்டவருடைய பார்வையில் சரியாக இருந்தாலும் ஒருவேளை எங்கேயாச்சும் நம்ம தப்பு செஞ்சிருப்போம் பொழுது, அதனால தான் வந்து ஆண்டவர் இதை அனுமதிக்கிறாரு. நம்ம கூட நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வியாதியோ இல்லை ஒரு இழப்போ நேரிட்ட போது உடனே நம்ம என்ன நினைப்போம், நம்ம ஏதோ ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செஞ்சிட்டோம், அதனால தான் ஆண்டவர் இதை அனுமதிச்சிருக்கிறாருன்றத ஒரு கில்ட்டி கான்ஷியஸை பிசாசானவன் கொண்டு வருவான். எங்கேயும் அப்படிதான். யோபு பாவம் செய்யவில்லை என்றாலும் ஆண்டவருடைய பார்வையில் யோபு நீதிமானா இருந்தாலும் அவனுடைய நண்பர்கள் பேசும் வார்த்தை எப்படியா இருக்கிறது, இவனுடைய விசுவாசத்தை குலைக்கும்படிக்கு, அதாவது வந்து இவன் பாவம் செய்திருப்பான் என்று ஒரு உணர்வை கொடுக்கும்படி தான் இருக்கு. அதனால தான் யோபு இங்கே 7வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில் யோபே வந்து ஒற்றுக்கொள்ளுகிறாரு, மண்ணுயிரை காப்பவரே, நான் பாவம் செய்தேனானால் உமக்கு நான் என்ன செய்ய வேண்டியதென்ன? நான் எனக்கு தானே பாரமாய் இருக்கும்படிக்கு நீர் என்னை உமக்கு இலக்காக வைத்தது என்ன? அப்போ யோபு பார்த்து கேட்குறார், ஆண்டவரே ஒருவேளை நான் பாவம் செஞ்சேனா நான் என்ன தான் பண்ணணும் ஆண்டவரே, சொல்லுங்கப்பா நான் அதை செய்கிறேன் அப்படின்ட்டு அவருடைய பாவத்தை வந்து அவர் அக்செப்ட் பண்ணுறாரு. அவருக்கு எத்தனை இழப்புகள் வந்துச்சு இல்லையா, அவருடைய பிள்ளைகள் வந்து மரித்து போனாங்க, அவருக்கு இருந்த எல்லா செல்வாக்கும் அழிந்து போனது. அது மாத்திரம் இல்லை, தன்னுடைய மனைவியால் கைவிடப்பட்டார், தன்னுடைய நண்பர்களால் கைவிடப்பட்டார். அப்போ அவருக்குள்ளே கண்டிப்பாக ஒரு மனசாட்சி சொல்லும் இல்லையா, நம்ம தான் பாவம் செஞ்சிட்டோம் பொழுது, அதனால தான் ஆண்டவர் இதெல்லாம் நம்மளை விட்டு எடுத்துட்டார்னு. ஆனாலும் கூட ஆண்டவர் இடத்துல தன்னைத்தானே அவர் சரண்டர் பண்ணுறாரு. அப்போது அந்த காலத்தில், யோபு வாழ்ந்த காலத்தில் இந்த பாவ மன்னிப்பை வந்து மன்னிக்கிறதற்கு எந்த விதமான ஒரு பூரணமான பலியும் இல்லை. ஆனால் நம்ம வாழ்கிற இந்த காலகட்டத்தில் நாம் தெரிந்து செய்த பாவத்திற்கு கூட ஆண்டவர் நமக்காக சிந்தின ரத்தம் நம்மை மன்னிக்க வல்லமையுடையதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும், நம்மளுக்கு ஒருவேளை கில்ட்டி கான்ஷியஸ் வருது, நம்ம தான் இந்த பாவத்தை செஞ்சுருப்போம், ஒருவேளை சில பாவம் நம்ம துணிகரமாக நம்ம செஞ்சுருக்கலாம், சில பாவம் நம்ம அறியாமல் நம்ம செஞ்சுருக்கலாம். அந்த சமயத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து நம்ம கேட்கணும், அப்போ உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் எங்களை சுத்திகரிங்க, ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமையுடையதாக இருக்கிறது. அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது நிச்சயமாய் ஆண்டவர் வந்து நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த 6வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 6. உமக்கு ஞானத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தினால் நலமாயிருக்கும், உள்ளபடி பார்த்தால் அது இரட்டிப்புள்ளதாய் இருக்கிறது. ஆகையால் உம்முடைய அக்கிரமத்திற்கேற்றபடி தேவன் உம்மை தண்டிக்கவில்லை என்று அறிந்து கொள்ளும். ஹல்லேலூயா.
இங்கே நம்ம பார்க்குறோம் 6வதுல உமக்கு ஞானத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தினால் நலமாக இருக்கும். அதாவது அவருடைய நண்பர் சோஃபார் சொல்கிறாரு, யோபுவே, ஆண்டவருடைய ஞானத்தை நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஆண்டவர் வந்து நீ செய்த அக்கிரமத்தின் நிமித்தம் உன்னை தண்டிக்கலை, கம்மியாக தான் தண்டிச்சிருக்கிறாரு. இன்னும் அவர் தண்டிச்சா நீ தாங்க முடியாது. நம்ம கூட சொல்லுவோம் இல்லையா, யாராச்சும் வந்து நல்லா வாழ்ந்தவங்க திடீர்னு அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து பண்ணாங்கன்னா அந்த மனுஷன் வந்து ரொம்ப பாவம் செய்தார், இத்தனை நாள் வந்து அவர் வந்து பாவத்தில் இருந்தார், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் செஞ்சாங்க, அவங்க பணத்தை வட்டிக்கு விட்டாங்க, அதனால தான் இந்த வியாதி வந்துச்சு, இது சும்மா கொஞ்சம் தான், ஆனால் இப்படியே பண்ணாங்கன்னா இன்னும் நிறைய தண்டனை விழும்ன்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம் நம்மளுடைய அறியாமையில். அதுதான் இங்கே சோஃபார் சொல்கிறாரு, ஆண்டவருடைய ஞானத்தை நீ தெரிஞ்சுக்கிட்டா நலமாக இருக்கும், உள்ளபடி பார்த்தால் இது இரட்டிப்புள்ளதாக இருக்கிறது, ஆகையால் உம்முடைய அக்கிரமத்திற்கேற்றபடி தேவன் உம்மை தண்டிக்கவில்லை. பார்த்தீங்களா, இங்கே சொல்கிறாரு, யோபுடைய அக்கிரமத்துக்கு ஏற்றபடி இந்த தண்டனை வரல, உனக்கு கம்மியாக தான் வந்திருக்கு, இந்த நேரத்தில் நீ மனம் திரும்பினா இதெல்லாம் மாறிடும்ன்ட்டு அவர் வந்து பேசுகிறாரு. அடுத்த பகுதிக்கு நாம் செல்லலாம். இங்கே வந்து அடுத்த பகுதியில் நான் ஒரு தலைப்பு கொடுத்திருந்தேன், சோஃபார் யோபுவை அவமதித்தல். நம்ம 7வது வசனத்தை நம்ம வாசிப்போம். 7 தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை நீர் ஆராய்ந்து சர்வ வல்லவருடைய சம்பூர்ணத்தை நீர் அறியக்கூடுமோ? நிச்சயமாக நம்மளால் அறியக்கூடாத காரியமாக இருக்கிறது. ஏன்னா தேவனுடைய மகத்துவங்களை பார்த்தால் சற்றும் நம்மளுடைய மனித மூளையினால் கிரகிக்கக்கூடாதவைகளாக இருக்கிறது. நம்ம நினச்சி பார்த்தோன்னா எப்படி இந்த வானம் உண்டாச்சு, இந்த பூமி உண்டாச்சு, நம்மளுடைய பூமி எப்படி அந்தரங்கத்தில் தொங்கிக் கொண்டு இருக்கிறது என்று நம்மளுடைய மனித மூளையினால் நிச்சயமாக நம்ம நினைத்து கூட பார்க்க முடியாது. நம்மளுடைய திங்கிங்க்கும் மேலாக, நம்மளுடைய அசம்ஷனுக்கும் மேலாக ஆண்டவருடைய ஞானம் வந்து விளக்குகிறது. அப்போது ஆண்டவர் நம்மை கொண்டு போகிற பாதை சில நேரத்தில் நம்மளுக்கே புரியாது. நம்ம ஒரு கடினமான பாதையில் போய் கொண்டு இருப்போம். அந்த நேரத்தில் நம்ம ஆண்டவரை பார்த்து, ஏன் ஆண்டவரே இது வந்துச்சுன்னா கேட்போமே தவிர இதோடைய முடிவு என்னன்ட்டு நம்ம கேட்க மாட்டோம். அப்படி தான் இங்கே யோபுவும் அவருக்கு பாடுகள் வருது. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் மரித்தா நல்லா இருக்குமே, நான் மரிக்க விரும்புகிறேன், ஆனால் எனக்கு மரணம் கூட வரமாட்டுதே, என்னுடைய தோல் முதலானவைகள் அழிந்து போகிறதே என்று அவருடைய பாடுகள், அவருடைய சஞ்சலத்தின் நிமித்தம் ஆண்டவரை பார்த்து வந்து வேண்டுதல் செய்கிறார். ஆனாலும் கூட அவருடைய வழியை அவர் அறிய முடியாதவைகளாக இருக்கிறது. நம்ம அடுத்த வசனத்தை வாசிக்கலாம், 8வது வசனத்தை. 8 அது வான பரியந்தம் உயர்ந்தது, உம்மால் என்ன ஆகும்? அது பாதாளத்திலும் ஆழமானது, நீர் அறியக்கூடியது என்ன? ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவருடைய ஞானத்தை யாராலையுமே அறிய முடியாது. அவருடைய ஞானம் வான பரியந்தம் உயர்ந்தது, அதை யாரால அதை ஆராய்ந்து அறியக்கூடும்? பாதாளத்திலும் ஆழமானது. அப்போது வானம் எவ்வளவு உயரமாக இந்த பூமியிலிருந்து இருக்கிறதோ, அதே போல் இந்த பூமியிலிருந்து பாதாளம் எவ்வளவு ஆழமாக இருக்கிறதோ அப்படி தான் ஆண்டவருடைய ஞானம் விளங்குகிறது. நம்ம யாராச்சும் ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாரு என்று நம்ம புரிந்து கொள்ள முடியுமா? நிச்சயம் முடியாது. நம்ம நிறைய வேதாகமத்தில் நம்ம வந்து உதாரணங்களை பார்க்குறோம். சாராளுடைய கர்ப்பம் மரித்து போயிருந்த நிலைமையில் இருந்துச்சு. ஆனாலும் கூட ஆண்டவர் என்ன பண்ணார்? சாராளுடைய கர்ப்பத்தை ஆசீர்வதித்து அவள் முதிர் வயதான போது ஈசாக்கை தந்தார். அப்போ அவர் இயற்கைக்கும் அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறவர். அவருக்கு வந்து லிமிட்டேஷனே கிடையாது, டைம் வந்து ரெஸ்ட்ரிக்டே பண்ண முடியாது. நம்ம தான் நினைப்போம், நேரம் ஆயிடுச்சு, காலம் முடிய போது, வாக்கு தத்தங்கள்லாம் நிறைவேறலைன்னு நம்ம தான் நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இயற்கைக்கும் அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறேன். அதுதான் 9லையும் இங்கே போடப்பட்டிருக்கிறது. 9 அதன் அளவு பூமியை பார்க்கிலும் நீளமும் சமுத்திரத்தை பார்க்கிலும் அகலமுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போது அவருடைய அறிவு எப்படி இருக்கிறதா? பூமியை பார்க்கிலும் நீளமும் சமுத்திரத்தை பார்க்கிலும் அது அகலமாயிருக்கிறது, அதை ஒருவனாலும் அறிய முடியாது. அப்போது யோபு இந்த பாதைகளில் கடந்து வரும்போது அவர் ஒன்று தான் பண்ணார், ஆண்டவரை பார்த்து விண்ணப்பம் பண்ணினார். அடுத்தது மற்றவங்க பேசின வார்த்தைகளுக்கு சரியான பதில் கொடுக்க முடியவில்லை என்றாலும் அவர் வந்து அமைதியாக இருந்துட்டார். அப்போது இந்த இடத்துல 2 விஷயங்கள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. சோஃபாரை போல நம்ம மற்றவங்களுடைய
துக்க நேரத்தில் நம்ம வந்து அவங்கள குற்றம் சாட்டக்கூடாது. துன்ப வேலையில் முடிந்தால் நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலாம். அதை விட்டுட்டு அவங்கள வீணான வார்த்தைகளினால் காயப்படுத்தக்கூடாது. யோபு கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் இப்படிப்பட்ட ஒரு பாடுகளின் மத்தியில் கடந்து போகும்போது நமக்கு எதிராய் பேசுகிற அநேக மனிதர்கள் எழும்புவாங்க, அநேகர் வந்து நம்மளை குற்றம் சாட்டுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம முடிந்த அளவுக்கு நாம் அமைதியாக இருக்கும்போது கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. நம்ம பார்க்குறோமே, இந்த இடத்துலலாம் யோபு எல்லார் கூடவும் வழக்காடி கொண்டே இருந்தாரா, இல்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து கர்த்தர் வந்து வழக்காடினாரா யோபுக்காக? கர்த்தரே வந்து வழக்காடினார். அதுதான் 42வது அதிகாரத்தில் நம்ம வாசித்து பார்க்கலாம். 42, 7, 9, 10. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின்பு கர்த்தர் தோமானியனான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூளுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. 9. அப்பொழுது தோமானியனான எலிப்பாசும் சூகியான பில்தாத்தும் நாகமாத்தியனான சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே பார்க்குறோம், கர்த்தரே வந்து யோபுக்காக வழக்காடுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் 3 பேரும் பேசுனீங்க. எலிப்பாசை பார்த்து முதலாவது சொல்கிறாரு, உன்னுடைய பேச்சும் கேட்டேன், உன்னுடைய 2 சிநேகிதருடைய பேச்சும் நான் கேட்டு எனக்கு கோபம் மூண்டது என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. நீங்கள் யோபுவை போல நிதானமாய் பேசவில்லை என்று கர்த்தர் வழக்காடுகிறார் யோபுக்காக. பின்பு யோபு கிட்டேயே வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, உன்னுடைய சிநேகிதர்களுக்காக நீ வந்து வேண்டுதல் செய்யும் போது நான் உன்னுடைய சிறையிருப்பை மாற்றுகிறேன். அப்போ அந்த 3 நண்பர்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் யாரை வந்து ஏராளமாக பேசுனீங்களோ, யாரை குற்றம் சாட்டுனீங்களோ, யாரை அவமதித்தீங்களோ, அதே மனிதனாகிய யோபு கிட்ட போயிட்டு உங்களுக்காக வேண்டுதல் செய்ய சொல்லுங்க. அவர் வேண்டிக் கொண்டா நான் வந்து உங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட இருக்கிறது, உன்னோடு வழக்காடினவர்கள் உன் பக்கத்தில் வருவார்கள் என்று. அப்போ எவர்கள்லாம் நமக்கு விரோதமாய் எழும்புகிறார்களோ கர்த்தர் அவர்களை நம் பட்சத்தில் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், நம்ம ஆண்டவரை நோக்கி ஆண்டவரோடு கூட நம்ம நடக்கும்போது, ஆண்டவரோடு கூட நல்ல உறவை நாம் வைத்து கொள்ளும் போது ஆண்டவரே நமக்காக எல்லாவற்றையும் மாறுதலாய் முடிய செய்வார். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அப்போ நம்ம சும்மா இருந்தோன்னா போதும், ஆண்டவரோடு கூட அவர் கரத்தை பிடித்து கொண்டு நம்மளுடைய உறவை மாத்திரம் அவர்கிட்ட பலப்படுத்தினால் போதும், அவர் நம்மளுடைய சூழ்நிலைகளை மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் இங்க வந்து ஆண்டவர் சொல்லுகிறாரு. அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 10. அவர் பிடித்தாலும் அவர் அடைத்தாலும் அவர் நியாயத்தில் கொண்டு நிறுத்தினாலும் அவரை தடை பண்ணுகிறவன் யார்? ஆமென், ஹல்லேலூயா. இங்கு ஆண்டவருடைய மகத்துவத்தை குறித்து பார்க்கிறோம். அவர் பிடித்தாலும் அவர் அடைத்தாலும் அவர் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவரை தடை பண்ணுகிறவன் யார்? ஆமென். ஆண்டவரை யாராலையுமே தடை பண்ண முடியாது. ஹீ இஸ் ஓம்னிபொட்டன்ட். அது மாத்திரம் இல்லை, ஹீ இஸ் வந்து இன்ஃபினிட்டி. அதாவது வந்து ஜீரோவை வந்து நம்ம மேக்ஸில் இன்ஃபினிட்டி, அதுக்கு வந்து நிகரே இல்லைன்னு சொல்லுவாங்க. அது கூட என்ன தான் வந்து ஆட் பண்ணாலும் சப்ராக்ட் பண்ணாலும் அதுக்கு நிகரே கிடையாது. அப்போது இங்கே ஆண்டவர் வந்து அப்படி தான், அவருக்கு நிகரானவர் யாருமே இல்லை. அவர் செய்ய வந்ததை தடுப்பவன் யாருமே இல்லை. அவர் தடுத்தால் மற்றவர்களால் செய்ய முடியாது. அதை தான் இங்கே வந்து இந்த சோஃபார் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவருடைய பேச்சை வைத்து, ஆண்டவருடைய நாமத்தை வைத்து யோபு வந்து குற்றம் சாட்டுகிறார். நம்ம சில நேரத்தில் வந்து நம்ம ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகு மற்றவங்க ஒரு பாவம் செய்தால் உடனே நம்ம என்ன சொல்லுவோம், ஆண்டவர் இதெல்லாம் பார்க்குறாரு, நீ பண்ணுற காரியத்துக்கு ஒரு நாள் உனக்கு பதில் கிடைக்கும்னு ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி அவங்கள திட்டிட்டு வந்துடும். அப்படி தான் இங்கே வந்து சோஃபார் பண்ணுறாரு. ஆண்டவர் இதெல்லாமே பார்த்து கொண்டிருக்கிறாரு, அவர் செய்ய நினைத்ததை யாராலையுமே தடை பண்ண முடியாது என்று ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி யோபுவை வந்து இன்னும் காயப்படுத்துகிறாரு. ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 11. மனுஷருடைய மாயத்தை அவர் அறிவார், அக்கிரமத்தை அவர் கண்டும் அதை கவனியாதிருப்பாரோ?
12 நம்ம சேர்த்து வாசிக்கலாம். 12 புத்தி இல்லாத மனுஷன் காட்டு கழுதைக்கு ஒப்பாக பிறந்திருந்தாலும் பெருநெஞ்சுள்ளவனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. இங்கே இந்த 11 12 நம்ம பார்க்குறோம். சோஃபார் வந்து யோபுவை சிம்பிளாக சொல்ல போனால் நீ ஒரு முட்டாள் அப்படின்றாரு. அதாவது 12 நம்ம பார்க்குறோம், புத்தி இல்லாத மனுஷன் காட்டு கழுதை குட்டிக்கு ஒப்பாக பிறந்தாலும் பெருநெஞ்சு உள்ளவனாக இருக்கிறான். அதாவது உனக்கு நாங்கள் என்ன சொன்னாலும் உனக்கு புரியவே புரியாது, நீ ஒரு முட்டாள். நான் எத்தனை தடவை சொல்கிறது, ஆண்டவர்கிட்ட வந்து உன்னுடைய பாவத்தை வந்து நீ வந்து அறிக்கையிட்டு நீ மனம் திரும்பு, ஆனால் நீ திரும்ப மாற்றியே, அதனால தானே உனக்கு இந்த ஆக்கினை வந்துச்சுன்னு சோஃபார் வந்து இன்னும் கடிந்து கொள்கிறாரு. அதுதான் இங்கே வந்து இந்த வசனத்தில் ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, சோஃபார் வந்து நிதானமாய் பேசவில்லை என்று. நாம் கூட நிறைய இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நம்ம கடந்து வந்திருப்போம். நம்ம கஷ்டப்படுகிற நேரத்தில் மற்றவங்க நம்மளுக்கு புரிந்து கொண்டு நம்மளை ஆறுதல் படுத்தலைனாலும் பரவாயில்ல, நம்மளை நீ தான் மிஸ்டேக் பண்ணிட்ட, நீ தான் வந்து இந்த தவறு செஞ்சுட்ட, அதனால தான் வந்து உனக்கு இந்த இப்படிப்பட்ட பாடுகள் வந்துச்சுன்னு நம்ம வந்து நிறைய கெட்ட பெயர்கள் அந்த நேரத்தில் நம்ம வாங்கியிருப்போம். அதுதான் இங்கே யோபுக்கும் வந்து நடக்கிறது. நான் வந்து இதற்கு ஒரு தலைப்பு கொடுத்திருந்தேன், 7 12 வரைக்கும் சோஃபார் யோபுவை அவமதித்தல் என்று நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம 13வது பகுதிக்கு நம்ம போகலாம். சோஃபார் யோபுவை எப்படியெல்லாம் கண்டிக்கிறாருன்றதை நம்ம பார்க்கலாம். 13 14 வாசிக்க கேட்போம். 13 நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நலமாயிருக்கும். 14 உம்முடைய கையிலே அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்தில் அகற்றிவிட்டு அந்நியாயம் உம்முடைய கூடாரங்களில் வாசமாக இருக்க ஒட்டாதிரும். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே நம்ம பார்க்குறோம், சோஃபார் வந்து உத்தமன் மாதிரி யோபுவை பார்த்து குற்றம் சாட்டுகிற என்ன சொல்கிறாருன்னா, நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நலமாயிருக்கும். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய பாவங்களை எல்லாம் மறைக்காம உன்னுடைய கைகளை விரித்து வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்தில் நீ மன்றாடும் போது அது உனக்கு நலமாய் தோன்றும். அப்பொழுது ஆண்டவர் வந்து உன் கையில் இருக்கிற அக்கிரமத்தை வந்து அகற்றி விடும்போது உன்னுடைய கூடாரங்களில் நீர் வாசமாய் இருப்பீர் அப்படின்ட்டு அவர் வந்து நம்ம கூட தமிழில் நம்ம சொல்வோம், இங்கிலீஷில் வந்து சர்க்காஸ்டிக் சொல்லுவாங்க, எதிர்மறையாக நம்ம பேசுவாங்க இல்லையா, அப்படி தான் எதிர்மறையாக இந்த சோஃபார் வந்து சொல்கிறாரு. இந்த நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நாம் கூட நம் பாவங்களை செய்யும் போது ஆண்டவருக்கு நேராக நம்மளுடைய கைகளை விரித்து அவரை நோக்கி பார்க்கும் போது அவர் மனதுருக்கிற தெய்வமாக இருக்கிறார். அவர் தாமே நமக்காக மெய்யாகவே நம்முடைய பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய துக்கங்களை சுமந்தார். நம்மளுடைய பாவத்தை அக்கிரமங்களை நிமித்தம் அவர் நமக்காக நொறுக்கப்பட்டார். அப்போ இந்த நாளில் நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு, நாம் அக்கிரமம் செய்தவர்களாக இருந்தாலும் நம்மளுடைய அக்கிரமத்தை கர்த்தர் வந்து அவர் நொறுக்கி போட்டார். சிலுவையை சுமந்து அவருடைய இரத்தத்தை நமக்காக சிந்தி இந்த நாளில் நம்மை நீதிமானாக்க அவர் வந்து வல்லமையுடையவர்களாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளில் நம்மளுக்கு எந்த விதமான குற்றமான சாட்சியம் தேவையில்லை. நம்ம வந்து நம்மளுக்குள்ள ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் வரும்போது நம்ம ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்லலாம், ஆண்டவரே எங்களை நீங்கள் மன்னிங்க, நாங்கள் உமக்கு நேராக ஆயத்தமாக நாங்கள் வரோம், எங்களுடைய கைகளை விரித்து நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம்ப்பா, எங்களுடைய பாவங்களை மன்னிங்க, எங்களுடைய மீறுதல்களை மன்னிங்க, எங்களுடைய அநியாயங்களை மன்னிங்கன்னு கேட்கும் போது அவர் மன்னிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது 15வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 15 அப்பொழுது உம்முடைய முகத்தை மாசில்லாமல் ஏறெடுத்து பயப்படாமல் தினம் கொண்டிருப்பீர். ஹல்லேலூயா. சோஃபார் வந்து கண்டிக்கிறாரு மற்றும் யோபுவை ஒரு விதத்தில் பயம்படுத்துகிறாரு. நம்ம கூட வந்து சில நேரத்தில் நாம் இதை செய்வோம், என்னுடைய வார்த்தையை நீ கேட்க போறியா இல்லையா, கேட்கலன்னா நான் வந்து என்னுடைய உயிரை மாய்த்து கொள்வேன், இல்லை நான் வந்து உன்னை இப்படி பனிஷ் பண்ணுவேன், இல்லை நான் எனக்கு நானே தண்டனை கொடுத்துப்பேன்லாம் நம்ம நிறைய வந்து த்ரெட்டன் பண்ணுவோம். அப்படி தான் இங்கே வந்து சோஃபார் சொல்கிறாரு, அப்பொழுது உம்முடைய முகத்தை மாசில்லாமல் ஏறெடுத்து பயப்படாமல் திடன் கொள்ளுவீர். நீ இதை பண்ணினா உனக்கு இது நடக்கும், அப்படி நீ பண்ணலைன்னா 20வது வசனத்தை லாஸ்ட்டாக நம்ம வாசிக்கலாம். சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து மரித்து போயிடுவ, சுவாசம் இல்லாமல் அழிந்து போயிடுவேன்னு யோபுவை பார்த்து சோஃபார் வந்து ஒரு பயம்புறுத்துகிறபடி வார்த்தைகளை சொல்லுகிறார்.
அப்போ எந்த சூழ்நிலையும் பார்த்து நாம் பயப்பட வேண்டியது இல்லை. அதுதான் நான் வந்து திரும்பவும் சொல்லுகிறேன். அந்த காலகட்டத்தில் எந்த விதமான ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம். ஆனாலும் கூட அந்த நாளில் வாழ்ந்த யோபுக்கு ஒரு அசையாத நம்பிக்கை இருந்தது. என்னவென்றால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. அப்போ இந்த காலத்தில் வாழுகிற நாம் எவ்வளவு நிச்சயமாக இருக்க வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிரோடு எழுந்திருக்கிறார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு அதிகமான நிச்சயம் இருக்க வேண்டும்? நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு விசையாக சொல்லலாமா? நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்மளுக்கு வருகிற பாடுகளை பார்த்து நாம் பயப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. நம்ம 16 நம்ம வாசிக்கலாம். 16 அப்பொழுது நீர் வருத்தத்தை மறந்து கடந்து போன தண்ணீரை போல அதை நினைப்பீர். ஆமென். ஹல்லேலூயா. அப்போது நீங்கள் மனம் திரும்பினா, யோபுவே நீ மனம் திரும்பினா உனக்கு வந்த பாடுகள்லாம் எப்படி இருக்குமா? உன்னை கடந்து போன தண்ணீரை போல மாறிவிடும். நீ நினைத்து பார்க்கும்போது இப்போது மழை துளி நம்ம மீது விழும்போது அது என்ன ஆகுது? ஒரு சொட்டு நம்ம மீது படும்போது அந்த மழை துளியை நம்ம ஃபீல் பண்ணுறோம். கொஞ்ச நேரத்தில் அந்த ட்ராப் எங்கே போச்சுன்னே தெரியாது. அப்படி தான் மாறி போயிடும். நம்ம வந்து வேலை ஸ்தலத்தில் நம்ம வேலை செய்யும் போது, மார்க்கெட் பிளேஸில் வேலை செஞ்சவங்களுக்கு தெரியும், நமக்கு மேலிருந்த அதிகாரிகள் வந்து நம்மளுக்கு என்று ஒரு டார்கெட் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. இந்த டார்கெட்டை இந்த மந்தில் வந்து நீ முடிக்கணும். அப்படி இன்கேஸ் நீ முடிக்கலைன்னா கதவு திறந்திருக்கு, நீ ரிசைன் பண்ணிட்டு போகலான்றதை அவங்க வந்து சிம்பாலிக்காக சொல்வாங்க. அப்படி தான் இந்த சோஃபார் வந்து ஒவ்வொரு வார்த்தையும் யோபுவை ஆதரவு படுத்தும்படிக்கு இல்லாமல் யோபுக்கு எதிராக தான் வந்து காயப்படுத்துகிறாரு. ஆனால் அதுலேயே அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஆறுதல் படுத்தும்படிக்கு சொல்லிட்டு யோபுவை கண்டிக்கிறாரு, யோபுவை பயமுறுத்துகிறாரு. யோபுவை வந்து கடைசியில் நீ என்னுடைய பேச்சை கேட்கலனா நீ மரித்து கூட போயிடுவே, நீ அழிந்து போயிடுவே என்று துக்ககரமான வார்த்தையை கொடுத்து அலப்புகிறவராயிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம 17, 18 நம்ம வாசிக்கலாம். 17 அப்பொழுது உம்முடைய ஆயுசு காலம் பட்ட பகலை பார்க்கிலும் பிரகாசமாயிருக்கும். இருள் அடைந்த நீர் விடியற் காலத்தை போலிருப்பீர். 18 நம்பிக்கை உண்டாயிருக்கிறதினால் திடனாயிருப்பீர். தோண்டி ஆராய்ந்து சுகமாய் படுத்துக்கொள்வீர். ஆமென். ஹல்லேலூயா. எங்க யோபுவை பார்த்து சோஃபார் என்ன சொல்றாருன்னா, நீ மனம் திரும்பினால் உன்னுடைய ஆயுசு காலம் பட்ட பகலை பார்க்கிலும் பிரகாசமாயிருக்கும். இருள் அடைந்த நீர் விடியற் காலத்தை போல் இருப்பீர். நாம் கூட யோபு இருந்த சூழ்நிலையில் நம்ம இருளான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மீது உதித்ததுனால நம்மளுடைய இருள் எல்லாம் வந்து வெளிச்சமாய் மாறி பட்ட பகலை போல ஆண்டவர் இந்த நாளில் நம்மளை சாட்சியாக நிறுத்தி இருக்கிறாரு. அப்போது நம்ம இருளில் வாழ்கிற ஜனங்களை பார்த்து நாம் வந்து அவர்களை என்ன சொல்ல வேண்டும் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி அவர்களுடைய இருளை எல்லாம் விடியற் காலம் வெளிச்சத்தை போல மாற்ற ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்து தேற்ற வேண்டும். ஹல்லேலூயா. 18 நம்ம பார்க்கிறோம், நம்பிக்கை உண்டாயிருக்கிறதினால் திடனாயிருப்பீர், தோண்டி ஆராய்ந்து சுகமாய் படுத்துக்கொள்ளுவீர். அப்போது யோபுக்கு ஒரு நம்பிக்கை நிச்சயம் இருந்தது. நான் சொன்னது போல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபுடைய வாயிலிருந்தே வருது என்னன்னா, நான் கடைசி நாளில் என் மீட்பரை நான் சந்திப்பேன், என்னுடைய அந்நிய கண்களினால் அல்ல, என் சொந்த கண்களினால் அவரை காண்பேன். அவர் சொன்ன வார்த்தைகள் கடைசியில் அது வந்து நடந்துச்சா இல்லையா? கண்டிப்பாக நடந்துச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அதாவது கர்த்தராகிய தேவனை யோபு பார்க்கிறாரு. தன்னுடைய அந்நிய கண்களினால் அல்ல, அவருடைய சொந்த கண்களினால் அவர் பார்த்து அவரை மகிமைப்படுத்தும்படிக்கு ஒரு சூழ்நிலை வருகிறது. அதே நிச்சயத்தோடு நாம் வாழும்போது நிச்சயமாகவே தேவனுடைய மகத்துவமான காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நாம் பார்க்க நாம் வந்து பாக்கியவான்களாய் இருக்க முடியும். ஹல்லேலூயா. கடைசி 2 வசனத்தை நாம் வாசித்து முடிப்போம். 19 பயப்படுத்துவார் இல்லாமல் நித்திரை செய்வீர், அநேகர் உமது முகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள். 20 துர்மார்க்கருடைய கண்கள் பூத்து போய் அவர்கள் அடைக்கலம் அவர்களை விட்டொழிந்து அவர்கள் நம்பிக்கை சாகிறவன் சுவாசம் போல் அழிந்து போகும் என்றார். ஹல்லேலூயா. நம்ம இந்த கடைசி வசனத்தில் நம்ம பார்க்கிறோம்,
உலக மனிதர்களுக்கு ஒரு நிச்சயம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவனை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு. நம் தேவன் நம்மை விட்டு ஒருபோதும் விலகுகிற தேவன் அல்ல. இஸ்ரவேலை காக்கிறவர். அவர் உறங்குவதுமில்லை, தூங்குவதுமில்லை. நிச்சயமாய் நம்மளுடைய சூழ்நிலைகள் நம்மை அழிப்பதற்காக ஆண்டவர் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கலை. நம்மை அடுத்த அளவுக்கு கொண்டு செல்வதற்காக தான் தேவன் இந்த பாதையில் நம்மை நடத்துகிறார். யோபுடைய வாழ்க்கையில் கூட நம்ம பார்க்கிறோம். யோபுடைய முன்னிலைமை காட்டிலும் அவனுடைய பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவன் இழந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் இரட்டை மடங்காக தந்தார். அப்போ யோபுனுடைய நிலைமையை மாற்றியமைத்த தேவன் நம்மளுடைய வாழ்க்கையையும் கூட மாற்றி அமைக்க அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். அதனால இந்த வசனங்கள்ல நாம் கற்றுக்கொள்வது, எந்த சூழ்நிலையும் பார்த்து நாம் பயப்பட வேண்டியதில்லை. சோஃபாரை போல அநேக மனிதர்கள் எழுந்து நம்மை குற்றம் சாட்டினாலும் நமக்காக வழக்காடுபவர் ஒருவர் உண்டு. அவர்தான் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நமக்காக வழக்காடி நம்மை ரட்சித்துக் கொள்வார். அது மாத்திரமல்ல, நாம் எந்த சூழ்நிலையிலும் நம்மளுடைய விசுவாசம் குலையாதபடிக்கு அவரோடு கூட சேர்ந்து நாம் வாழும்போது நிச்சயமாகவே தேவன் நம்முடைய எதிரிகளுக்கு முன்பாக அவர் பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறாரு. யோபுனுடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வதித்து தன்னுடைய எல்லா நண்பர்களுக்கு மத்தியிலும் யோபின் தலையை உயர்த்த வல்லவராய் இருந்த தேவன் இந்த நாளில் நம்முடைய தலையை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அப்படியே எழுந்து தேவனை ஆராதிப்போம். வாருங்கள். நம்ம வாழ்க்கையில் கூட அநேக பேர் நம்மளை துன்புறுத்த வார்த்தைகளால் கஷ்டப்படும் போது சொல்லியிருக்கலாம். ஆனால் நமக்கு தெரியும், நம்ம ஆண்டவருக்கு தெரியும் நம்முடைய சூழ்நிலை என்னவென்று. நம்மளை அழைத்தவர் அவர் உண்மையில் அவர் ஆமென். அவர் முடிவு பரிந்தவர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். யோபுவின் நண்பன் சோபார் அநேக கொடிய வார்த்தைகளால் தற்போனாலும் அவனுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என் மீட்பு உயிரோடு இருக்கிறார், நான் அவரை காண்பேன், அவர் எனக்கு நீதி செய்வார் என்று கர்த்தருக்காக காத்திருந்தான். நம்ம வாழ்க்கையில் கூட பல வார்த்தைகளால் நம்ம துன்புறுத்தாலும், பல பேர் நம்ம பயங்கரமாக குற்றப்படுத்தி சொல்லியிருந்தாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஆமென். நம்முடைய இயேசு நம்மோடு இருக்கிறார். நம்ம இயேசுக்கு தெரியும் நாம் உத்தமன் என்று. நம்முடைய இயேசுக்கு தெரியும் நாம் எவ்வளவு நாம் நீதியாக இருக்கிறோம் என்று. இன்றைக்கு அதுபோல் எந்த சூழ்நிலை நம்மளை அழைத்தவர், நம்மளை தெரிந்து கொண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவரை ஒப்படைத்து இந்த பாடலை பாடி ஆண்டவராண்ட நம்ம ஒப்படைச்சு, ஆண்டவரே நீங்க இருக்கீங்கப்பா, நீ அது போதும் தகப்பனே. என் வாழ்க்கையில எந்த சூழ்நிலை இருந்தாலும் நீங்க இருக்கீங்களா, அது போதும் ஆண்டவர் சொல்லிட்டு ஆண்டவர் நோக்கி நம்ம இந்த பாடலை பாடி ஆராதிக்கலாமா? அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள், எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கின்றேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. எங்களை அதிகமாக நேசிக்கிறோம்.
எங்களை புரிந்து கொண்டவரும் எங்களை நேசிக்கிறோமாக எங்கள் தகப்பனேப்பா. எங்களை மனிதனுடைய வார்த்தைகள் எங்களை மனசோர வைத்திருந்தாலும் எங்கள் நம்பிக்கை நீர் உண்டு தகப்பனே. நீர் எங்கள் பக்கம் இருக்கு, நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. நீர் எங்களை வழி நடத்தி மட்டும் பேசின தேவன் தகப்பனே. இனிமேலும் எங்களோடு பேசுங்க, அசைவாடுங்க, பெரிய காலம் செய்யுங்க. இயேசு மூலம் செபக்கும் நல்ல பிதாவே, ஆமேன். யோபு 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 12ஆம் வசனம். மனுஷனுடைய மாயத்தை அவர் அறிவார், அக்கிரமத்தை அவர் கண்டும் அவர் கவனியாதிருப்பாரோ? புத்து இல்ல மனுஷன் காட்டு கழுதை குட்டிக்கு ஒப்பாக பிறந்திருந்தாலும் பெருநெஞ்சலனா இருக்கிறான் என்று சொல்கிறார். இது இன்னைக்கு அவருடைய நெருங்கின நண்பர் சோப்பார். ஆனால் அந்த சோப்பார் பார்த்தீங்கன்னா யோபியனை கொடிய வார்த்தைகளால் குற்றப்படுத்துகிறான். நீ ஒரு பெருமை இல்லவன், நீ பாவி, நீ அதனால தான் ஆண்டவர் ஒன்று அடித்தார், நீ இவ்வளோ தப்பு செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக குற்றப்படுத்திருக்கிறான். ஆனால் யோபுக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும், ஆமென், அவன் எவ்வளோ நீதிமானாக இருந்தான் என்று. யோபுக்கு மாத்திரம்தான் தெரியும் அவன் எவ்வளோ நீதிமானான். நண்பருக்கு பயங்கரமாக குற்றப்படுத்தினான். ஆனாலும் யோபு சோர்ந்து போகவே இல்லை, ஆமென். அவன் இந்த அதிகாரத்தை கடைசியில் தன் சிநேகிதருக்காக அவன் ஜெபம் செய்கிறான். ஆண்டவரே, என் சிநேகிதரை நான் மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டு, ஆமென். இன்னைக்கு நம்மளை கூட பல பேர் பல விதமான பயங்கரமான வார்த்தைகளால் குற்றப்படுத்தி நம்ம இருப்பாங்க. நாம் நீதி செஞ்சிருப்போம், நமக்கு ஆண்டவருக்கு தெரிஞ்சிருக்கோம், ஆனால் நீ தான் தப்பு செய்த என்று நம்மளை குற்றப்படுத்தியிருப்பார்கள். இந்த ஒரு விஷயம் அவங்கள நான் மன்னிக்க போகிறேன். ஆண்டவரே, யோபு மன்னித்த போல என்ன மன்னிக்க உதவி செய்யுங்கப்பா. யோபு மட்டும் எப்படிப்பா அவளை மன்னிக்கிறாரு, எங்களுக்கு அந்த மன்னிக்க கிருபை செய்யுங்க சொல்லிட்டு. இரண்டாவது, நாம் ஒருவேளை யாராவது மற்றவர்களை ஈஸியாக நம்ம ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிட்டு, இவன் நீ அதனால தான் செஞ்சிருப்பேன்னு சொல்லிட்டு மற்றவங்களை யாராவது நம்ம குற்றப்படுத்திருப்போமா? இன்னைக்கு அதுக்கு நம்ம ஆண்டவன் சாரி கேட்கணும். சாரிப்பா, நான் கூட ஒரு சில நபரை புரிஞ்சுக்காம டப்புன்னு ஈஸியாக குற்றம் தீர்த்துட்டு இதனால தான் சொல்லிட்டு போயிடுனப்பா. நான் ஒருவேளை அந்த மாதிரி குற்றப்படுத்துகிற எனக்கு உணர்வு உள்ளதுனா இருந்தா நீங்கள் என்ன மன்னிச்சிரு ஆண்டவரே சப்பான்னு சொல்லிட்டு இந்த 2 விஷயத்துக்காக நம்ம ஆண்டவரை நம்ம கேட்க போகிறோம். 2 விஷயமும், என்ன ஒரு நபர் ஒரு 7 மந்த்துக்கு முன்னாடி நான் தப்பு பண்ணவே இல்லை, அது இன்னொரு நபர் தான் பண்ணார். ஆனால் என்னை பயங்கரமாக திட்டாங்க. உனக்கு அறிவில்லையா, நீ இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கியா சொல்லிட்டு. நான் எதிர்க்க வந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் எதிர்த்து பேசலை. அந்த சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் இருதயத்தில் ஆழமாக பதிச்சு. நான் இருதயத்தில் நினச்சிட்டேன், இதுக்கப்புறம் அவங்கள மன்னிக்க கூடாது. நம்ம தப்பு செஞ்சு தான் நம்மளை குற்றப்படுத்த ஏற்றுக்கலாம், தப்பு செய்யாமல் நம்ம சொல்கிறதுக்கு கூட கேட்கலையேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு குறித்து ஒரு கசப்பு இன்னால் இருக்க எனக்கு கொஞ்சம் லைட்டாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு என்னோட பேசுகிறார், மகனே வேண்டாம், அவளை மன்னிச்சு விட்டுடு, நீ அவளுக்காக ஜெபம் செய் என்று ஆண்டவர் என்னோடு பேசுகிறார். நான் அந்த நபரை இன்னைக்கு நான் மன்னிக்கலான்னு நான் முடிவு எடுத்திருக்கேன். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, கடந்த மாதத்தில் ஒரு நபரை நான் சபைக்கு கூப்பிட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன்னு சொன்னேன். நான் கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் வெயிட் பண்ணாமல் திரும்ப வீட்டுக்கே போயிட்டாரு. அதுலேருந்து எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு 5 நிமிஷம் கூட உங்களால் வெயிட் பண்ண முடியாதா? நான் இவ்வளோ ஸ்டெப் எடுத்து உங்களுக்காக நீங்கள் சபைக்கு வரதுக்காக நான் பண்ணுறேன், இதை கூட பண்ண மாட்டேங்களா சொல்லிட்டு நான் ஒரு மாதிரி கோபமாக ஃபோனை கட் பண்ணிட்டு திட்டேன் வச்சுட்டு. அப்புறமா 2-3 நாள் அவரே ஃபோன் பண்ணியிருந்தேன், நான் ஃபோனை எடுக்கலை. 3ஆம் நாள் நான் கேட்டேன், ஏன் தான் இதுமாரி பண்ணீங்க, உங்களுக்கு என்ன ஒரு மேனஸே இல்லையா, இவ்வளோ கஷ்டப்பட்டு வரேன், நீங்கள் வாங்க இஷ்டத்து பெருமையால் பண்ணுறீங்களா அது சொல்லிட்டு நிறைய திட்டேன். அப்புறமா அவங்க சொன்னாங்க, இல்லைங்க, எனக்கு நான் ரோட்டில் நின்றுருந்தேன், எனக்கு வீசிங் ப்ராப்ளம், எனக்கு ரொம்ப நேரம் நின்னா என்னால் டஸ்ட்டு தாங்க முடியல, நானும் நின்றுன்னு பார்த்தேன், நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டீங்க, எனக்கு அந்த நேரத்துக்கு பண்ணுறதுக்கு எனக்கு என்ன சொல்கிறது தெரியல, எனக்கு ஒரு மாதிரி கேர மாதிரி ஆயிடுச்சு, நான் பக்கத்தில் என் வீட்டுக்கு போயிட்டேன் சீக்கிரம், அன்றைக்கி போய் நான் படுத்துட்டேன் சீக்கிரம் சொல்லிட்டு. அப்புறமா தான் நானே என்னையே ஆண்டவரோட பேசினார், மகனே இவ்வளோ சீக்கிரம் நீ குற்றப்படுத்தி அவங்கள ஜட்ஜ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. ஆனால் இருந்தாலும் எனக்கு இந்த கசப்புகள் லேட்டாக இருந்துகிட்டே இருந்தது, என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் அதுலேருந்து சரியாக பேசலை, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டேன். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி பேசுகிறாரு, மகளே அவளை மன்னிச்சிடு, மறந்துடுன்னு சொல்லிட்டு, நீ குற்றப்படுத்துறது ஊழல் தப்பாக கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் உணர்த்துறாரு. நம்ம கண்களை மூடி ஒருவேளை இன்னைக்கு நம்ம 2 விதம் நம்ம மன்னிக்க போகிறோம். ஒன்று, நம்மளை யாராவது குற்றப்படுத்திட்டு நம்ம அதை மன்னிக்க முடியாதுப்பா, ஏசப்பாகிட்டே நம்ம ஆர்குமெண்ட் பண்ணியிருக்கோம், எப்படிப்பா இதை போய் எப்படிப்பா மன்னிக்கிறது, உங்களுக்கே நியாயம் வேணாமா, நான் என்ன செஞ்சேன்னு உங்களுக்கு தெரியாதா, ஆனால் என்னை எப்படி நிற்க வச்சு கேள்வி கேட்டாங்க, என்னை என்ன குற்றப்படுத்த 4 பேர் முன்னாடி உனக்கு தெரியாதப்பா, எப்படிப்பா மன்னிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவராண்ட அநேகர் நம்மளே வாக்குவாதம் பண்ணுவோம்.
ஆனால் நீங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே யோபுவை போல நீ எனக்காக அந்த நண்பருக்காக ஜெபிப்பாயா என்று தான் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். கடைசியில் பார்த்தனா யோபுக்கு அவங்க நண்பர் மேல் தான் கோபம் முழுகிறது. கர்த்தருக்கு யோபு அதிகமாக நேசிக்கிறார். யோபுக்கு இழந்த இரட்டத்தனையாக பலனை தந்து அவனோடு கூட அந்த நிரூபிக்கிறார். இன்று நாம் ஒருவேளை அந்த நண்பர்களுக்காக நம்ம எதிர்த்து நின்றிருந்தால் கண்களை முடிகிறது ரொம்ப கடினமாக தான் இருக்கணும். இது ஈஸியான காரியம் நான் சொல்லலை. முடிந்தவர்கள் நம்ம முழங்கால் படித்து கூட கர்த்தரை கேட்கலாமாப்பா, அந்த நபரை மன்னிக்க உதவி செய்யுங்கப்பா. உமக்கே தெரியும் நான் எவ்வளோ கரெக்டாக இருந்தேன், ஆனால் என்னை எந்த மாதிரி சொல்லிட்டாங்கப்பா. இந்த வார்த்தை எனக்கு ஒரு சாதாரண மனுஷனோட சொல்லிடக்கூடாது, ஆனால் என்னை போய் சொல்லிட்டாங்களேப்பா. நான் எவ்வளோ உத்தமன்னு உமக்கு தெரியும், நான் பாவம் தப்பு செய்யலையப்பா. ஆனால் என்னை இந்த வகையில் கேட்டாங்களல்ல, அவங்கள மன்னிக்க கூடாதுன்னு நான் நினச்சின்னு இருக்கேன். ஆனால் எனக்கு திரும்ப திரும்ப நீங்கள் மன்னிங்கன்னு சொல்றீங்களப்பா. எனக்கு மன்னிக்க உதவி செய்யுங்கப்பா ப்ளீஸ்ப்பா. யோபு விட நான் நீதிமான் இல்லைப்பா. யோபு விட நான் நீதிமான் இல்லைப்பா. ஒருவேளை நான் கூட ஒருவேளை தப்பு செஞ்சிருக்கலாம். ஆனால் எனக்கு ஏனப்பா இவ்வளோ பேர் வைராக்கியம்ப்பா. ப்ளீஸ்ப்பா வேணாப்பா. அந்த நம்பருக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது அந்த நபருக்காக, அது யார் அந்த நபர் நம்ம இறுதி ஆண்டவர் உணர்த்துறாரோ அந்த நபரை நம்ம இன்னும் மன்னிக்க சொல்லி ஆண்டவர் எனக்கு கிருபை கேட்பாப்பா. எனக்கு அந்த மன்னிக்க கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே வாங்கப்பா, பரிசுத்த ஆவியானவரே வாங்கப்பா. அந்த நபரை மன்னிக்க உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. அந்த நபரை மன்னிக்க உதவி செய்யுங்கப்பா. துன்பங்கள் தந்தோரை மன்னிக்கின்றே, துரோகங்கள் செய்தோரை மன்னிக்கின்றே, துன்பங்கள் தந்தோரை அப்பா மன்னிக்கிறே, துரோகங்கள் செய்தோரை மன்னிக்கின்றே, சபித்தோரை மன்னிக்கிறே, சத்துருவை சபிச்சல மன்னிக்கிறப்பா. சபித்தோரை மன்னிக்கிறே, சத்துருவை மன்னிக்கின்றே, மன்னிங்கள் என்று சொன்னவரே. மன்னிக்கும் இதை தாங்க கேட்கலாமாப்பா. மன்னிங்கள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரும், மன்னிக்கும் இதயம் தாரும், மன்னிக்கும் இதயம் தாரும், மன்னிக்கும் இதயம் தாரும், மன்னிக்கும் இதயம் தாரும். ஆண்டவரே அப்பா, பிரசன்னத்தால நிரப்புதப்பா. அந்த நபரை நான் மன்னிக்கிறப்பா, அந்த நபரை நான் மன்னிக்கிறப்பா. அந்த நபருக்காக ஜெபிக்கிறப்பா. அந்த வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டம் தான் அந்த நபருக்கு நீ மாற்றி போடுங்கப்பா. வாழ்க்கையில் அவங்களும் கஷ்டப்படுறாங்கப்பா, அந்த கஷ்டத்தை நீ மாற்றி போடுங்கப்பா. அந்த நபருக்காக நான் ஜெபிக்கிறப்பா. அந்த நபரை ஆசீர்வதிங்கப்பா. அந்த நபர் குடும்பத்தில் கஷ்டங்கள் இருந்தால் நீ மாற்றி போடுன்னு சொல்லிட்டு அந்த நபருக்காக ஜெபிக்கலாமா. ஆண்டவர் பரிசுத்த ஆவியின் நம்மோடு உலாடி கொண்டு இருக்கிறார். நம்மளுக்கு மன்னிக்கு இதயத்தை தந்து கொண்டு இருக்கார். ஆண்டவர் மன்னிச்சுட்டேன் சொல்லி மன்னிச்சுக்கலாமா. அந்த நபருக்காக ஜெபம் செய்யலாமா. ஜெபிக்கிறப்பா. அந்த மகரை ஆசீர்வதிக்கலாம்ப்பா. அந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கப்பா. ஓ ரீதலா ரீதனவா ஓ ரீதனவலா ரீதனவா ரீதலிரே தனவா தனவா ஓ ஷதரிதனவா ரீதனவா ரீதனவா. ஆண்டவர் பிரசன்னம் நிறைந்திருக்க நேரத்தில் நம்ம இரண்டு பேரா நின்றுக்கு போறோம். 2 பேரா நின்றுட்டு அவங்கள கைகளை நம்ம பிடிச்சிக்க போறோம். கைகளை பிடிச்சிட்டு அவங்க முகத்தை கூட நம்ம பார்க்க வேண்டாம், சொல்ல போறோம். நீங்க எனக்கு அந்த வார்த்தை சொன்னீங்களே, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா. அந்த தப்பை பண்ணவே இல்லை. அந்த நபரை நம்ம மனசுல எதிர்க்க நபரை அந்த நபரை நினைச்சுக்கணும். அவங்கள பார்த்து பேசுறது போல பேசணும். நான் தப்பே செய்யல, ஆனா நீங்க எந்த அளவுக்கு என்ன திட்டினீங்க தெரியுமா. இருந்தாலும் இன்னைக்கு நான் உங்களை மன்னிக்கிறேன், உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்றேன்னு சொல்ல போறோம். கர்த்தர் இந்த உடன்படிக்கை பண்ணி
நம்மளுக்கு அந்த யோபுவை போல நம்மளுக்கு தான் தேவன் ஆசீர்வாதத்தை தரப்போறார். இந்த காரியத்தை நம்ம செய்யலாமா? முடிந்தவர்கள் 2 பேரா நம்ம நின்று கொள்ளலாம். கைகளை பிடிச்சுக்கிட்டு கண்களை மூடிக்கிட்ட சொல்லலாம். ஆனா அந்த வார்த்தையை நம்ம அந்த நபரே எதிராக இருக்கிற நபரா நினைச்சுக்கிட்டு அவங்க பண்ண தப்ப சொல்லலாம். நீ எவ்வளோ தப்பு, எவ்வளோ பேசிட்டு தெரியுமாப்பா, என் இருதயத்தை எவ்வளோ கஷ்டமாச்சு தெரியுமா, இருந்தாலும் நான் அவனை மன்னிக்கிறேன் சொல்லிட்டு நம்ம வாய்களை திறந்து சொல்லலாமா? தகப்பனப்பா, இன்னைக்கு எங்களை வந்து கஷ்டப்பண்ணி விலைக்கு போட்டு நன்றி தகப்பனப்பா. இனிமேட்டு அந்த நபருக்காக நான் உதவி செய்யறோம் தகப்பன, அந்த நபருக்கு நாங்கள் உதவி செய்யறோம் தகப்பனப்பா. அதை மன்னித்துட்டு மறந்து விட்டு தகப்பன சிலுவை நன்மை நாங்கள் காட்ட உதவி செய்யுங்க தகப்பனப்பா. யோபுவை போல நாங்கள் ஆண்டவரை கடைசி வரைக்கும் தகப்பன உடைய கிருபையில நிலை நிற்க உதவி செய்யுங்க தகப்பனப்பா. இன்னைக்கு ஆண்டவரை செபித்த ஒவ்வொருக்கும் ஆண்டவரை ஒரு விசேஷித்த விடுதலை, விசேஷித்த ஒரு காரியத்தினை தந்தவர்கள் கூட நன்றி செலுத்துகிறப்பா. உங்களுடைய கிருபை எங்களோடு கூட இருந்துக்க நன்றிப்பா. உங்கள் பிரசன்னம் எங்களோடு கூட இருந்துக்க நன்றி செலுத்துகிறப்பா. இனிமேலும் நீர் எங்களை வழி நடத்தி அந்த நாள் முழுவதும் உங்கள் பிரசனத்தால் நிரப்ப எங்கள் வழி நடத்தி பலப்படுத்துங்க. இயேசு மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஷாலோம், ஷாலோம். இனிமேல் அந்த நபரை பார்த்தாலும் நம்ம உதவி செய்வோம், அவளோட பேசுவோம். ஆமென். இதுதான் கிறிஸ்துவின் அன்பு. கிறிஸ்து நம்மை காட்டும் போது அவர் கர்த்தர் ஒரு நாள் தொடுவார், அந்த ரட்சிப்புல கொண்டு வர விசுவாசிக்கிறோம். ஷாலோம், ஷாலோம், ஷாலோம்.